உபாகமம் 30வது அதிகாரம், உபாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 30:3. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாளிலே பேசும்படி கடந்த நாள் இரவிலே பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்து தியானிக்க வைத்த வார்த்தை, உன் சிறையிருப்பை திருப்புவே. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவார். வலது கரத்தை உயர்த்தி, என் சிறையிருப்பை என் தேவனாகிய கர்த்தர் திருப்புவார். சிறையிருப்பு என்று சொல்லும் போது நமக்கு தெரியும், அடைக்கப்பட்டிருக்கிற அனுபவம். அடைக்கப்பட்டிருக்கிற அனுபவம் என்பது அது பல விதங்களிலே சொல்லப்படலாம். ஒன்று கை கால் விலங்கிடப்பட்டு ஒரு அறையில தனித்து விடப்பட்டு அதுவும் சிறையிருப்பு தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜூ எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஏரியாவாக தான் இருக்கும். நிறைய மிருகங்கள் இருக்கும், காட்டுக்கு ராஜாவங்க இருக்கும். அதுக்கு நல்ல இடம்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதால் என்ன செய்ய முடியாதுன்னா வெளியே வர முடியாது. அதுக்கு இஷ்டமானதை அதால வேட்டையாடி சாப்பிட முடியாது. அதுவும் சிறையிருப்பு தான். சில சிறையிருப்பு ரொம்ப நெருக்கமான சிறையிருப்பு, சில சிறையிருப்பு விசாலமான சிறையிருப்பு. சில பறவைகளுக்கு இறக்கை இருக்காது, பறக்க முடியாது. ஆனா சில பறவைகள் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கும், அதை விட்டா என்ன ஆயிரும்? பறக்கும். அதுக்கு இறக்கைகள் உண்டு, ஆனாலும் பறக்க முடியாது. அதான் சிறையிருப்பு. சிறையிருப்பு மாறினாதான் சுதந்திரமாய் நம்மால் செயல்பட முடியும். இந்த சிறையிருப்பின் அனுபவம் அதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப். யோசேப்பின் சிறையிருப்பு என்பது கை கால்கள் விலங்கிடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். அந்த சிறைச்சாலையை குறித்து ஒரு பிரசங்கத்தில் சொன்னதை கேட்டேன். அதாவது அந்த காலத்து சிறைச்சாலை கதவெல்லாம் ரொம்ப குனிஞ்சுதான் உள்ள போகணுமா. இன்னொன்று, அந்த அடைக்கப்பட்டிருக்கிற சிறைச்சாலையில கூட ரொம்ப அப்படி நிமிர்ந்து கூட நிற்க முடியாத அளவுக்கு அது ஹைட் ரொம்ப கம்மியா இருக்குமா. அப்ப மொத்தத்திலேயே 13 வருஷம் இப்படி பெண்டாகி தான் நடந்திருப்பார் யோசேப். என்ன இது ரொம்ப நெருக்கமான சிறையிருப்பு. இன்னொரு சிறையிருப்புனா விசாலமா தான் இருக்கு, ஆனா வெளியே போக முடியாது. லோத்தை பாத்தீங்கன்னா வாசல்ல தான் உட்கார்ந்து இருக்க முடியுதே தவிர வாசலை விட்டு வெளியே போக முடியல. உள்ள வளருகிறான், மனைவி எல்லாம் இருக்கு, ஆனா அந்த சோதோமின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரே தவிர வாசலை விட்டு வெளியே போக முடியல. ஆண்டவர் வந்து சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ கூட்டிட்டு போனா போக முடியல. சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பு மாறணும்னா கர்த்தர் மாற்றினால் மட்டும்தான் உண்டு. நெகேமியா 1வது அதிகாரம் 3வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தங்க வந்து எருசலேமின் அலங்கம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அரண்மனையில நெகேமியா இருக்கிறார், பானபாத்திரக்காரனா. அப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க வராங்க. சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, வாசிங்க. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் அனுபவிக்கிற காரியங்கள் நிந்தை, தீங்கு. நமக்கு தெரியும், சிங்கம் காட்டுக்கு ராஜானாலும் அது ஜூல போய் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் கூட்டம். காட்டுல இருக்கிற சிங்கத்தை வேடிக்கைலாம் அப்படி பார்க்க போக முடியாது. வேடிக்கை, சிம்சோனை வேடிக்கை காட்டுறதுக்காக கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஏன் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, தங்குறதுக்கு இடம் இருக்கு, ஆனாலும் இன்னைக்கு எனக்கு வேடிக்கையா தானே பார்க்கறாங்க. அந்த அந்த யோசேப்பின் அது மட்டும் இல்ல சிறை, இதுவும் சிறைதான். இது வெளியே போக முடியாது. இதா போய் வேட்டையாடி சாப்பிட முடியாது, அவங்க கொடுக்கிறது தான். அதுவும் நம்ம ட்ராண்டரத்தில் நம்ம ஊர்களில் இருக்கிற சிங்கத்தை பார்த்தா நமக்கு சங்கடமா இருக்கும். ட்ராண்டரத்தில் அந்த சிங்கம் இப்போ இருக்கான்னு தெரியல. இந்த லாக்டவுன் முன்னாடி நினைக்கிறேன், போகும்போது பார்த்தா உண்மையிலே அது சிங்கம் தானான்னு இறங்கி பார்க்கவும் பயம். ஏன்னா காட்டில் இருக்கிற சிங்கம் அப்படி இருக்காது. அது தேடி ஆகாரம் கிடைக்கலன்னா அது கர்ஜித்தாலே வந்து விழுமா.
அவ்வளவு பவர் அந்த சிங்கத்துக்கு இருக்கு. அந்த சிறையிருப்பு என்ன ஆகும்னா, நமக்கு இறகு இருந்தாலும் பறக்க முடியாது, பலன் இருந்தாலும் ஓட முடியாது, சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாது. சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சிறையிருப்பிலே மடிகிறவர்களும் உண்டு.